ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு வந்து கடும் பால் செய்து காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கிட்டவா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த பவுடரை வந்து கொட்டிக்கணும். அப்புறம் அதாவது பால் ஊற்றணும். அதில் எல்லா பாலையும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் பாலை எடுத்து வச்சிடணும். நல்லா கலக்கணும், கொஞ்சம் கெட்டியாக கலக்கணும். அது தகுந்தா போல் சர்க்கரையை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. மிக்ஸ் பண்ணுங்க. தகுந்தா போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். கொஞ்சம் பாலை எடுத்து வச்சுருந்து பார்த்தீங்களா, அந்த பாலும் ஃபுல்லாக போட்டுருவேன். 1/2 லிட்ரு பால் இருந்தால் போதும் ஒரு பேக்கெட்டுக்கு. இந்த பேக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். காமதேனு. நம்மலாம் ஊரில் இருக்கும்போது மாடு இருந்தாக்கா நம்மளுக்கு கடும்பால் கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக பண்ணால் தான் உண்டு, இல்லைங்களா? வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதனால அவ்வளோ பெரிய பாத்திரம் ஆகாது இல்லையா, இதுக்குன்னா கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த பாலினுடைய கிண்ணத்தை அப்படியே எடுத்து மூடி போட்டு மூடிடணும். இப்போ பாருங்கள், இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து பாலை ஊற்றி வேக வைக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு அதை வந்து குத்தி பார்க்கணும், நல்லா வெந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த கத்தியில் வந்து எதுவும் இல்லை பாருங்கள், அப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியா இருக்குது, நல்லா கெட்டியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக நல்லா இருக்கு பாருங்கள், சரிங்களா. பாருங்கள் எப்படி நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 hour வச்சா போதும். நம்மளுக்கு ரியலியாக வில்லேஜில் கிடைக்கிற கடும் பால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.